தளபதி கச்சேரி ஒன் லாஸ்ட் டைம்னு அவங்களே வந்து அந்த ஒன் லாஸ்ட்ங்கிறத மென்ஷன் பண்ணிட்டே இருக்காங்க. படத்தில் அந்த பாடலில் வர்ற ஒரு வரி அவ்வளோதான். ஜனநாயகன் அப்படின்னா நீங்கள் உள்ளே வரும்போதே அந்த ஹாப்பியோடு வரணும். எல்லாத்தையுமே வந்து மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தோம்னா கஷ்டம் இல்லை. விஜயினுடைய கடைசி படம் அப்படிங்கும்போது ஒரு ரசிகர்கள் வந்து அடடா இதுதான் கடைசி படம் அப்படிங்கிற ஒரு உணர்வோட உள்ளே வருவான். ஆனால் சார் இப்போ டிஜிட்டல் வந்து அந்த திரைப்படம் சன் டிவிக்கு தான் பேக் பண்ணியிருக்காங்க. அது அப்படி இல்லையா, அது வந்து ரொம்ப ஃபேக்கான ஒரு செய்தி. சன் டிவி யாருதுங்கிறது அவருக்கு தெரியும். அப்போ அங்கே படத்தை கொடுத்தோம்னா மாசான பேங்கரா இல்லாமல் இதுலேயும் ஒரு அரசியல் கருத்து வந்திருக்கே அப்படிங்கிறது படத்தில் மெல்ல மெல்ல உள்ள நுழைச்சி கொண்டு வர்றது தான் அரசியல் ரீதியாக ஹெல்ப் பண்ணும். அதை வந்து தான் எம்ஜிஆர் பண்ணார், விஜயகாந்த் பண்ணார், சரத்குமார் கூட பண்ணியிருக்காரு. இந்த அரசியலை படத்திற்குள் கொண்டு வரதுங்கிறது தவறு இல்லை. இவர் கொஞ்சம் லேட்டாக கொண்டு வர்றாரு. அரசியலில் வந்து ஒரு ஏதாவது ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி வச்சு வந்தாருன்னா, பட் இங்கே அப்படி கிடையாது. எல்லாருமே எதிரணியில் நிற்கிறாங்க, இவர் ஒரு ஆள் தனியாக நிற்கிறாரு. அப்போ ஆளாளுக்கு இறங்கி அடிக்க தான் செய்வாங்க. நீங்கள் 1000 குறைகள் குற்றச்சாட்டுகள் என்ன சொன்னாலும் மக்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருக்காங்க.